ஒடிசாக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் நடுவில் வந்து பார்டரில் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து போக போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் போக போகிறோம். ஒடிசாவோட மார்னிங் டிஷ் தோய் பரா. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அப்படியே இது இந்த பானிபூரி இட்லி வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ தோய் பரா. தூங்காதனால தூக்கம் வர வருது. சரி வண்டியை நிப்பாட்டி தூக்கலான்னு பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது சரியா. அங்கே ஒரு பங்க் இருக்குது, பட் நான் அது வந்து வீடியோ எடுக்காமல் விட்டேன். செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி பெட்ரோல் பங்க் தான் நான் எப்பவும் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான பெட்ரோல் பங்க். மேப் வந்து தப்பு தப்பாக காட்டுது. நம்மளோட மேப் வந்து यहाँ से नोरी निकलने के बाद सीधे 10 किलोमीटर जाना पड़ेगा. ஓகே பாஸ், இப்போ நம்ம வந்து ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு, எதுவும் நம்ம மறக்கலை. நம்மளுக்கு இங்கே தங்க விட்டவங்கக்கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா எல்லோரும் வந்து தூங்கிக்கிறாங்க. ஸோ ஏன்னா நைட் ஃபுல்லாக வேலை பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இங்கே தூங்குறாங்களே இவங்க தான் நம்மளுக்கு வந்து இங்கே தங்கி நம்மளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து பூரி டெம்பிள் போயிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி. அவங்க இல்லைன்னா கூட அவங்க பண்ண நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். இப்போ நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாய்ங்க இருந்துச்சு, அது பார்த்தா நாய்ங்களே இல்லை. 2 நாள் நம்ம வந்து இங்கே தான் டென்ட் போட்டது. இங்கே பாருங்க வெயில் சுரின்னு அடிக்குது. ஆனால் வச்சுட்டு மறந்துருக்கோம்னா எதுவும் இல்லை, பத்திரமா எடுத்துன்னு போயிட்டான். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ரைடு கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற ரெண்டு நாய்ங்க தான் அதோட காவலாளிகள். நான் ரொம்ப ஆக்ரோஷமானது. நான் ஃபஸ்ட்டு வந்து தஷ்மே வந்து பழச்சனே இருந்துச்சு. நேரம் விட்டதுனால தான் அது கொஞ்சம் இதாச்சு. என்ன சவுண்ட் வந்து நிற்கிது பின்னாடி. இந்த ஒரு ரைடில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த பூரி ஜெகநாத் டெம்பிள் பார்த்துருந்தோம். அங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒடிசாக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் நடுவில் வந்து பார்டரில் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து போக போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் போக போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 800 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒடிசா பார்டர்லேருந்து டார்ஜிலிங்கு 800 கிலோமீட்டர் ட்ராவல் தான் இந்த ஒரு வீடியோ. பட் அங்கே போய் நம்ம அங்கே இருக்கிறது பார்க்குறதா இல்லை நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் போடுறதான்றது நம்ம அங்கே இருக்கிற வெதர் பார்த்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் நியூஸில் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து மழை அதிகமாக இருப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் பக்கம். நம்ம இன்னும் ஒரு 2 நாளில் நம்ம பார்த்திங்கன்னா மேகாலயா போய் அடைஞ்சிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டிங் சாப்பிட்லாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி இருக்குது, ஆனால் இந்த பானிபூரி மாதிரி ஏதோ பண்ணி வச்சுக்கிறாங்க. காலையிலே போய் இதை அப்படி சாப்பிட்றது. சரி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தோய் வரோம்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே ஃபேமஸான டிஷ்ஷு ஒடிசாவில். இது வந்து மார்னிங்கில் நம்ம ஊரில் எப்படி வந்து இட்லியோ அந்த மாதிரி ஒரு டிஷ் ஒடிசாவில் தோய் பராமா குழம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன, இது உருளைக்கிழங்கு, வெங்காயம், மிக்சரு, காலையிலே மிக்சர்லாம். ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பானிபூரியில் இட்லி போட்டு சாப்பிட்ட எப்படி இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குது. நீ பச்சை சாப்பிட்ட தயிர் எலுமிச்சை பழம் எல்லாம் எக்ஸாம்பிள் பானிபூரி மாதிரி தான் இருக்கும்.
நான் லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது இதெல்லாம் ஊற்றலை. நமக்கு சால்ட்டு, அப்புறமா மசாலா, தோய் பரா ரெடி. மார்னிங் ஒடிசாவோட மார்னிங் டிஷ் தோய் பரா. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்படியே இது இந்த பானிபூரி இட்லி வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருக்கு இந்த தோய் பரா. ₹30 இது வந்து ஒர்த்தான ஃபுட் அப்படின்னு கேட்டால் ஃபுட்டு ஒர்த்து தான். ஆனால் கண்டிப்பாக உடம்புக்கு மட்டும் நல்லதில்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடுவேன் நான். ஊரில் இட்லி தோசைன்னு கூட ஏதோ ஒன்று சொல்லலாம். ஓகே, இட்லி தோசை வடான்னு சொல்லலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது சாயங்காலம் மத்தியானத்தில் நம்ம சாப்பிடுவோம்ல, பானிபூரியில் வந்து அவ்வளோ மிக்ஸ் பண்ணுவாங்களே, சாட் மசாலா அது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இது மார்னிங்காக சாப்பிட்றது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது எப்போ ஒரு நாள் சாப்பிட்றதும் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இன்னும் தினமும் சாப்பிட போகிறோம் இல்லையே. எப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி சாப்பிடணும். ஏன்னா மிச்ச பக்கம் எல்லாம் போனால் ரேட்டுங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரேட்டுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கை பார்த்திங்கன்னா பூரி அது இதெல்லாம் சொன்னால் ஆந்திரா பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பூரி ₹50 இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 22-25 சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஹைவேல பார்த்தீங்கன்னா சின்ன கடைங்களே இல்லை, எல்லாம் பெரிய பெரிய கடைகளாக இருக்குது. அதனாலவே எங்கே நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல கம்மியான ரேட்டுக்கு எங்கே நம்மளுக்கு வந்து சாப்பாடும் கிடைக்குது, நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் கிடைக்குதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ நம்ம தேடினாலும் கிடைக்காது, கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். அவ்வளோ. ஓகே பாஸ், இப்போ நம்ம வந்து கொல்கத்தாவுக்கு நெருங்கிட்டோம் பாஸ். இன்னொரு 10 கிலோமீட்டர் போனால் நம்ம கொல்கத்தா கிட்ட போயிடுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹைவேல இருக்கோம். ஹைவேலேருந்து கரெக்டாக இன்னும் வந்து ஒரு 700 கிலோமீட்டர் இருக்குது டார்ஜிலிங்க்கு. இன்றைக்கி நம்ம வந்து 400 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளோட டார்கெட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா சரியாக தூங்காதனால தூக்கம் வருது. சரி, வண்டியை நிப்பாட்டி தூக்கலான்னு பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது சரியா. என்னடா இது அப்படி ஆகிட்டு. இங்கே கேமரா வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடுது. தூரம் கழிச்சு விவசாய நிலத்தை வந்து இங்கே தான் வந்து நல்லா கிரீனிஷாக பச்சை பசேன்னு பார்த்துக்கிறோம். இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்க. அங்கே ஒரு பங்க் இருக்குது, பட் நான் அது வந்து வீடியோ எடுக்காமல் விட்டேன். செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி பெட்ரோல் பங்க் தான் நான் எப்பவுமே வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான பெட்ரோல் பங்க்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். சென்டரில் ஒரு பங்க்கு, இங்கேருந்து ஊருங்களே இது இருக்காது. அந்த மாதிரி இடத்துல வந்து தூங்குறதுக்கெல்லாம் ஆடுற மாதிரியாக இருக்கும். நான் தான் ரூமில் தூங்கினாலும் இந்த மாதிரி இடத்துல தூங்குறது, டென்ட்டு போட்டு தூங்குறது அது மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபீல் அது. இப்போது நம்ம போகிற நார்த் ஈஸ்ட்டில் கூட நம்ம டென்ட்டு தான் போட போகிறோம். ஆனால் பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு அடர்ந்த காடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கே எதனா பூச்சிகளெல்லாம் வந்துடுவோன்ற ஒரு இது ஒன்று தான் நமக்கு பயம், தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நான் நெட்டில் சர்ச் பண்ணேன், எதனா நார்த் ஈஸ்ட்டில் வந்து எதனா டேஞ்சரஸான பிளேசஸ் இருக்கா, அப்புறமா எதனா வந்து ராபரி அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குமா அப்படி இப்படி சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேசஸ் எல்லாம் இருக்குது, பட் பார்டர் லைன் ஏரியாஸாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவான பிளேசஸ் எல்லாம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு சொல்கிறத விட படிச்சிருக்கேன். கண்டிப்பாக சேஃபான இடங்கள் தான் இருக்கும் எல்லா பக்கம் நார்த் ஈஸ்ட்டு. ஓகே நண்பா, நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கழித்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே நம்ம போய் கொண்டிருக்கின்றோம். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இங்கே ஆர்வம் தெரிவிக்கிறாங்களோ, அதாவது இப்போ வந்து ஹைவேலேருந்து
லெஃப்ட் கட் ஆகி இது ஒரு ஊருக்குள்ளே இருந்து ரோடுங்கெல்லாம் காட்டுது. மேப்பில் கூட அப்படி தான் காட்டுது உள்ளோ. அதே பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு சின்னதாக இருக்குது. ஹைவே இருந்துச்சுன்னா சீக்கிரம் போயிடலாம். ரோடு இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா கஷ்டமாச்சு, ஸ்பீடாகவும் போக முடியாது இந்த மாதிரி ரோடத்தில். இதில் ஆனால் இதே மாதிரி இருந்துச்சுன்னா ரோடு பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் பிரச்சனை இல்லை, ஸ்பீடாகவும் போயிடலாம். ஆனால் ரோடுங்க இந்த அங்கங்கே கொஞ்சம் வீடுங்கெல்லாம் இருந்தால் டிராஃபிக் வர மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே லேட் ஆகிடும். கரெக்டாக இன்னும் 620 கிலோமீட்டர் சம்திங் இன்னும் இருக்குது. என்னடா அது அப்படியே பார்த்தா 619 இன்னும் இருந்துச்சு, இப்போ 620 காட்டுது. தப்பாக காட்டுது. அங்கே கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க, இங்கே கேட்டால் இருக்குதுன்றாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு அப்புறமா வர்றது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. எங்ககிட்ட நான் கேட்டே போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைவேலேருந்து போனான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 175 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா காட்டுது அது. அதனால் நான் வந்து இந்த ரோடு எடுத்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஒரு ஒரு மாதிரி காட்டுது. मैप வந்து தப்பாக காட்டுது நம்மளோட மேப் வந்து. क्या भाई? यहाँ से नोडी निकलने के बाद सीधे 10 किलोमीटर जाना पड़ेगा। कितना? सीधे 8 और 10 किलोमीटर जाना पड़ेगा। 10 किलोमीटर? हाँ 10 किलोमीटर हो गया। नेक्स्ट और एक नदी पड़ेगा, रिवर पड़ेगा। वहाँ उतरने के बाद रोड पड़ेगा, हाईवे रोड पड़ेगा। हाँ वो राज्य सड़क पड़ेगा। हो गया। ठीक है, ये लोकेशन चेक करो करेक्ट और नहीं है। यह तो टबागड़ा सालोगिरी रोड है। ये का यहाँ से हाईवे है ना? नहीं यहाँ से आप अभी तो आप तो सालोगिरी में इधर है ना? इधर है। अब बर्धमान है ना, बर्धमान कामारपुकुर यहाँ से जाना पड़ेगा। ठीक है, बर्धमान कामारपुकुर यहाँ से। ठीक है यहाँ से जाना पड़ेगा। ये का हाईवे है, वो हाईवे है। रोड अच्छा और नहीं है, खराब? अच्छा रोड है। अच्छा रोड। ये का ये डाउन यहाँ से 8 किलोमीटर ये सिंगल रोड है। वहाँ से नदी निकलने के बाद लंबा रोड पड़ेगा। இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஹைவேல வந்து லொக்கேஷன் ரொம்ப லாங்காக இருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு தான் லொக்கேஷன் காட்டுச்சு. அதனால நாங்கள் வந்து இருக்கோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரோடு வந்து சிட்டிக்குள்ளே சாரி இந்த கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரிலாம் காட்டுது. பார்த்தா ரோடே வந்து இப்போ நல்லா இல்லை. அதான் நான் கேட்டேன், இங்கேருந்து இதுக்கு ஹைவே கனெக்ட் ஆகுமான்னு. கனெக்ட் ஆகும், ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் போக முடியாது. ஹைவே இருந்தால் மட்டும்தான் சண்டைன்னு போகலாம் இருக்குது. பட் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மேலே சுற்றின்னு போனோம். அது பார்த்தீங்கன்னா 175 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. எப்படி போகிறது? அதனால தான் இந்த ரோடு சூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. பார்க்கலாம் இருங்க, இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், போட்டுங்கெல்லாம் இருக்குது. மீன் பிடிப்பாங்களோ ஆனால் தண்ணி தான் இல்லை. இது வந்து இப்போ தான் போட்டுக்கிறாங்க போல். ஒரு பிரிட்ஜு போட தான் நல்லா இருக்காங்க. தண்ணி மேலேயே ஃப்ளோ ஆகிடுவாங்க. தண்ணி ஃபுல்லாக ஆரம்பிச்சுன்னா ரோடே இருக்காது. இங்கே தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்கா இல்லை வெளியே தான் இருக்கான்னு தெரியல. நல்லா கொஞ்சம் தண்ணி க்ளீனாக தான் இருக்குது, தெரியுது தண்ணி. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டார்ஜிலிங் போகிற ட்ராவல் வந்து ஒரு சில பல ப்ராப்ளம்னால நம்ம வந்து அது போவோம். பட் கொஞ்சம் லேட்டாக போவோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக டார்ஜிலிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கத்தாவில் சில பல பிளேசஸ் பார்த்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பிளான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது என்னன்றது நம்ம போக சொல்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை டு பூட்டான் ரைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்டான நம்ம கொல்கத்தாக்கு வந்தாச்சு நண்பா. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சில பல ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா வந்து மேப்பெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பாக காட்டுறதுனால நம்ம வந்து இப்போது கொல்கத்தாக்கு வந்து நம்ம லிஸ்ட்லேயே நம்ம இல்லை. பட் இருந்தால் நம்ம வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கொல்கத்தாவை நம்ம வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இப்போ நான் வந்து தங்க இருக்கிற பெட்ரோல் பங்க் இதுதாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் நம்ம வந்து டென்ட்டு போட்டது. இங்கே தான் நம்ம வந்து நேற்று டென்ட்டு போட்டது.
நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம வந்து தங்கினது. கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு சில பல பிளேசஸ் நம்ம வந்து பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இருந்து நம்ம நார்த் ஈஸ்ட் ட்ராவலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறேன். இப்போ போனதான் வந்து டைம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு 3 பிளேஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றதை நம்ம போக பேசலாம். ஓகே அன்பா, நம்ம பார்த்தீங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 9 கொல்கத்தாவில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 9 இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா பிளேசஸ் தான் வந்து இது பண்ணி தரோம். சைக்கிள்காரங்க வந்து எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் பழைய பஸ்ஸு, ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கு. ப்ரோ புது வண்டியா இப்போதான் சின்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பார்த்துக்கலாம். கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காருங்க நீங்கள் நிறைய பார்க்கலாம். இதில் டாக்ஸிஸு கொல்கத்தா ஃபுல்லாகவே ஃபேமஸான ஒரு டாக்ஸிஸ் தான். அவங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது என்ன பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் அதை நீட்டாக காட்டுறேன். எனக்கே நீ இருக்கிற காரணம் அவரா பிடிச்சிடார அதை வந்து நம்ம இந்த சீக்கிரம் நல்லா ஃபேன் வச்சு அந்த தந்தை நல்லா ஏற்றி விட்டு நல்லா கேஸ் எத்தனை ஒரு வரதான் இருக்கு மாதிரி ஆன்மீகம் போடுறாங்க. சரி நம்ம ஒரு டீ பிடிச்சிடும். और ब्रिज और ब्रिज का लोकेशन ब्रिज जाना है। हां लेफ्ट वाला मार्टिन ब्रिज आगे ब्रिज स्ट्रेट का लेफ्ट है ना, आगे ब्रिज है। हां ओके बस थैंक्स. भाई ये का कितना हाँ ये 10 रुपीज़, ये 6 रुपीज़, ये 10 रुपीज़ 10 रुपीज़ ये बड़ा 3 மாதிரி கப் 1 2 3 4 மாதிரி கப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப் ஒன்று இருக்குது லாஸ்ட்டில். இங்கே வந்து 10 ரூபா பிளாஸ்டிக் கப்பு, 5 ரூபா பிளாஸ்டிக் கப்பு, 2 வந்து 6 ரூபா வந்து அந்த மண்ணில் பண்ணுற கப்பு, இன்னொன்று அதே தான், அது வந்து 10 ரூபா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி இருக்குது, மசூதி. பஸ்ஸு ஆனால் இன்னும் கூட இந்த பஸ் ஸ்டாண்ட் தெரிஞ்சு இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு வைப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் இதாகிட்டு நிறைய பஸ்ஸும் இருந்து பாருங்கள். அங்கே ஒரு கலராக இங்கே பாருங்கள், இந்த ஒரு கலர் பஸ்ஸுங்கெல்லாம் கலராக இருக்குதா. அதாவது பார்த்துருக்கு வந்து அப்படி இருக்குது. நேரம் பயங்கரமாக இருக்குது. தேங்க்யூ. அவனுக்கான டீ ரெடியாக இருக்குங்க. செம்மையான ஒரு தங்கி குடிக்கலாம் கேட்டு.
यूट्यूब फ्रेम एम नंबर नेक्स्ट हाँ एक है एक इधर लगाओ कंपनी फ्रेम नेक्स्ट टाइम कंपनी थैंक यू वीडियो हाँ थैंक यू गुड लक जो घूमो अच्छे से लिस्ट है बंगाल का लिस्ट है ठीक है जाकर देख लो बढ़िया ओके थैंक यू सर ऑयल का अच्छा लगता है नाम क्या बोलो यूट्यूब का नाम नंबर एक्सप्रेस नंबर एक्सप्रेस तो व्हाट योर नेम नंबर मींस फ्रेंड व्हाट योर नेम माय नेम इज शक्ति ये भी जो यूट्यूब देखो हाँ नंबर एक्सप्रेस हाँ ये शक्ति